எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து கேள்விகளை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஐசிஆர்ஏ ரேட்டிங் வந்து இந்தியாவுடைய growth forecast, அதாவது ஜிடிபி forecast வந்து டவுன்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். க்ரூட் ஆயில் பிரைஸ் தொடர்ந்து ஏறுச்சுன்னா அப்படின்னு சொல்லி போன வாரம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷன் அப்படின்றது குறைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஜிடிபி forecast வந்து அவங்க ஃபினான்ஷியல் 26க்கு 6.2% செட் பண்ணியிருக்காங்க. பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 26க்கு 6.5% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஆர் என்ன சொல்றாங்க, இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சிருச்சு, $70 கீழே வந்துருச்சு, இன்னைக்கு ஒரு $66 பக்கமா இருக்கு இல்லையா? ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் ஸ்டேபிளா இருக்கிறது, தென் ஃபேவரபிள் மான்சூன், இது எல்லாமே இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத்தை ஃபினான்ஷியல் 26க்கு 6.2% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு 8 to 9% வேணுங்க. அப்பதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தென் எஃப்எம்சிஜில க்ரோத் வேணும் அப்படின்னா ஒரு 9% வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணணும் ஜிடிபி க்ரோத். அடுத்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜில ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து அவங்களோட சப்சிடரி எனர்ஜிசன் பவர் மூலமா என்ஹெச்பிசியோட ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு 300 மெகாவாட்டுக்கு. எல்லாமே ரினியூபிள்ஸ் தான், சோலார், விண்ட் அண்ட் ஹைபிரிட் கெப்பாசிட்டி. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டோட்டல் லாக்ட்-இன் ஜென்ரேஷன் போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டோம்னா 29.9 ஜிகாவாட்டா இருக்குங்க. அவங்களோட எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃபினான்ஷியல் 25 முடிவில் 29.3 ஜிகாவாட் ஹவரா இருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 30க்குள்ள இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை 40 ஜிகாவாட் ஹவரா நாங்க கூட்டியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் வேல்யூ தான், பட் ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல கன்சிடர் பண்ணவங்களுக்கு தொடர்ந்து ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். அடுத்து ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க, ஜோகோ கார்பரேஷனோட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்குன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏஐ பவர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களோட டீலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக. முக்கியமா இந்த பார்ட்னர்ஷிப்போட நோக்கம் என்ன அப்படின்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, தென் டீலர்ஸ் ஆப்ரேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு, ரொம்ப முக்கியமா பிசினஸ் growth. அடுத்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவர் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் 15% கூடுதுங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா 15% கூடி இருக்கு பவர் டிமாண்ட் அப்படின்றது. இதற்கு மத்தியில பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரேம்ப் அப் பண்றதுக்காக ஹிட்டாச்சி எனர்ஜி கிட்ட ஒரு 30 யூனிட்ஸ் ஆஃப் 765 கிலோவோல்ட் சிங்கிள் ஃபேஸ் ஜெனரேட்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு குட் நியூஸ். தொடர்ந்து பவர் டிமாண்ட் அப்படின்றது ஏறிக்கிட்டே தான் போகும். அடுத்து கமின்ஸ் இந்தியா சக்சஸ்ஃபுல்லா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமோட தேவைகள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா முக்கியமா மைனிங், டேட்டா சென்டர்ஸ், கமர்ஷியல் ரியாலிட்டி, மேனுஃபேக்சரிங், தென் ஹாஸ்பிட்டல்ஸ், எங்கெங்கெல்லாம் எமர்ஜென்சி பவர் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அடுத்து பேனசோனிக் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து அவங்களுடைய வாஷிங் மிஷின், தென் ரெஃப்ரிஜிரேட்டர் கேட்டகரியை டிஸ்கண்டினியூ பண்றாங்க. மற்ற அப்ளையன்சஸ் எல்லாமே கண்டினியூ பண்றாங்க. இந்த வாஷிங் மிஷின் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 6 இயர்ஸா லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால கம்பெனி இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட், அக்ஸோ நோபல், இவங்களுக்கு மத்தியில் இருக்கிற டீல் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சுங்க. நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடியே இதை பத்தி சொல்லியிருந்தோம். இந்த டீல் சக்சஸ்ஃபுல்லா முடியிறப்ப ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டுக்கு டியூலெக்ஸ் பிராண்டோட கண்ட்ரோல் இந்தியாவில், ஸ்ரீலங்கால, நேபாளில், இந்தோனேஷியாவில், இந்த மார்க்கெட்ஸ்ல எல்லாம் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். அடுத்து ஜேஎல்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட சீஃப் என்ன சொல்றாங்க, ரேஞ்ச் ரோவர்ல 2 எஸ்யூ வேரியன்ட் வாக் அண்ட் வாலர், அது ரெண்டையும் தமிழ்நாட்டில் நாங்க புதுசா ஒரு பிளான்ட் போட போறோம்ல 9,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல, அந்த பிளான்ட்ல நாங்க அசம்பிளியை ஸ்டார்ட் பண்ணுவோம் 2026ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக அந்த பிளான்ட் வந்து இந்த பிரீமியம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அவென்யா வேரியன்ட், இதுக்கெல்லாம் ஒரு பிரைமரி பொட்டன்ஷியல் பேஸா இருக்கும் அந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட். அடுத்து மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து மும்பைல ஒரு ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்டோட ஒர்த் வந்து 1250 crores. இது கம்பெனிக்கு நல்ல செய்தி. அடுத்து நெஸ்லே இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க 1:1 போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜூன் 26 நேத்து போர்ட் மீட்டிங்ல அந்த 1:1 போனஸ்க்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ நெஸ்லே இந்தியா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேர் உங்களுக்கு போனஸா கிடைக்கும். நம்ம போனஸ்க்காக இப்ப கன்சிடர் பண்ண முடியாதுங்க, கம்பெனி வந்து ஓவர் வேல்யூட் தான். அடுத்து மேக்னம் ஐஸ்கிரீம் கம்பெனி என்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி வால்ஸ் இந்தியாவில் ஒரு 61.9% ஸ்டேக்கை வாங்குறதுக்கு முடிவா இருக்கிறாங்க. இந்த அக்விசிஷன் அப்படின்றது யுனிலிவர் குரூப்ல இருந்து இவங்க வாங்குற மாதிரி தெரியுது. பெரும்பாலும் இந்த அக்விசிஷன் எப்ப நடக்கும் அப்படின்னு தெரியுதுன்னா யுனிலிவர் குரூப் ஐஸ்கிரீம் பிசினஸ் தனியா டீமர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அக்விசிஷன் நடக்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து லெமன் ட்ரீ ஹோட்டல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சூரத், குஜராத்ல ஒரு புது ப்ராப்பர்ட்டிக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணது மூலமா கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் கீஸ்ல ஒரு 108 கீஸ் ஆட் ஆகுதுங்க. இது லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ்க்கு நல்ல அப்டேட்.
அடுத்து ஐஹெச்ஜி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ், தனிஷ் ஹாஸ்பிட்டாலிட்டி கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா 200 கீ கெப்பாசிட்டியில ஒரு ஹோட்டல் டெவலப் பண்றதுக்குங்க. எங்க அப்படின்னா பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டில. இந்த அக்ரிமெண்ட் மூலமா டெவலப் பண்ண போற ஹோட்டல்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 29லங்க. அடுத்து டாக்டர் ரெட்டிஸை பத்தி இன்டர்நேஷனல் ரிசர்ச்சர் சிட்டி குரூப் என்ன சொல்றாங்க, கம்பெனியோட ஷேர் பிரைஸ்க்கு 26% டவுன் சைட் ரிஸ்க் இருக்கு, 990 கூட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போமே. இந்த ரெவல்மெண்ட் சேல்ஸ் அப்படின்றது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது முடிய போகுது. இந்த ரெண்டு காரணத்தை சொல்றாங்க. டாக்டர் ரெட்டிஸோட ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ்க்கு இந்த ரெவல்மெண்ட் சேல்ஸ் சப்போர்ட் பண்ணும், அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் ரெட்டிஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒருவேளை சிட்டி ரிசர்ச் இன்டர்நேஷனல் சொல்ற மாதிரி 990க்கு வந்தது அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நேத்தே ஷேர் பிரைஸ் ஒரு 1.2% குறைஞ்சிருந்ததுங்க. அடுத்த சர்வதேச செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி யுஎஸ்ஏவோ சைனாவோ மாத்தி மாத்தி டேரிஃப் போட்டுக்கிட்டாங்க இல்லையா. இதனால சைனாவுக்கு அந்த பாதிப்புகள்னு பார்த்துட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ப்ராஃபிட் அப்படின்றது 9.1% கீழே விழுந்திருக்குங்க மே மாசத்தை பொறுத்த வரைக்கும். இதற்கு மத்தியில சைனா வந்து யுஎஸ் கூட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த பெரிய டீல் இந்தியா கூட தான் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காருங்க. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைனாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் நடந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நேற்று யுஎஸ் மார்க்கெட்டே பயங்கரமா மேலே ஏறி இருந்ததுங்க. இன்னைக்கு காலைல ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் ஒரு 600 பாயிண்ட்டுக்கு பக்கமா மேலே ஏறி இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து பயங்கரமா மேலே ஏறுது அப்படின்னா கோல்டோட பிரைஸ் கீழே விழுந்திருக்கும். இன்னைக்கு ஒரு 85 ரூபாய் கீழே இறங்கி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 9000 ருபீஸ்க்கு ஒரு 15 ருபீஸ் கம்மியா இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ண ஆசைப்படுறவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலைல பிளாட்டா தாங்க இருந்தது. நேற்று எஃப்ஐஐஸ் ஒரு 12,500 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை கேஷ் செக்மெண்ட்ல வாங்கியிருக்கிறாங்க. மேபி ஏதாவது பிளாக் டீல் நடந்ததா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிளாட் ரைட்டிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நான் இந்த நிறுவனங்களை பெருசா பாக்குறது இல்லைங்க. வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் இதை கன்சிடர் பண்றது டவுட் தான். என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த பென் வச்சு எழுதக்கூடிய வழக்கம் நிறைய குறைஞ்சிருச்சுங்க. எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல மாறிடுச்சு. ஸ்கூல் பசங்களுக்கே இப்ப எழுதுறது பிடிக்கல. நிறைய பேர் ஸ்கூல் காலேஜஸ்லயே ப்ரெசன்டேஷன்ஸ் தென் வாட்ஸ்அப்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வருது, அப்படியே பார்த்து பார்த்து படிக்கிறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் 15 to 20 இயர்ஸ்ல எப்படி இது மாறும், டிரான்சிஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற கிளாரிட்டி எனக்கு இல்லை. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸா ப்ராஃபிட் வந்து ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு, ரெவன்யூ க்ரோத் இல்லை. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரைஸ் டு புக் 1.5 கீழே வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுத்து RBZ ஜுவல்லரிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷோரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்காதுங்க. மேபி 1 or 2 தான் இருக்கிற மாதிரி செய்திகள் எனக்கு கிடைச்சது. பட் மேனுஃபேக்சரர் அண்ட் ஹோல்சேல் சப்ளையர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 19 ஸ்டேட்ஸ் அண்ட் 72 சிட்டிஸ்ல கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 15 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். பிரைஸ் டு புக் 2.38 பக்கமா இருக்குங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்னா பிரைஸ் டு புக் 1.5. இதை மறந்துடாதீங்க. லார்ஜ் கேப்க்கு இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. எக்ஸப்ட் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், NBFCs, கோல்ட் லோன் கம்பெனிஸ். அடுத்து VST இண்டஸ்ட்ரீஸை பத்தி கேட்டிருந்தாங்க. நம்ம பல தடவை சொல்லிட்டோம். VST இண்டஸ்ட்ரீஸை கன்சிடர் பண்றதுக்கு ITC நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து பஜாஜ் ஸ்டீல் பத்தி கேட்குறாங்க. பஜாஜ் ஸ்டீலுக்கு டாடா ஸ்டீல் எவ்வளவு தேவைங்க, லார்ஜ் கேப்பா போயிடுறது நல்லது. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரைஸ்ல சார் நீங்க என்டர் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் 110 கீழே வந்தா என்டர் ஆகுங்க, வரலன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அடுத்து ஓசி ஹைப்பர் ரீட்டைல் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனிக்கு கடன் ரொம்ப ஜாஸ்தி, இந்த 10 ரூபா 15 ரூபா ஷேர் பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்காதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து சிமெண்ட் செக்டார் பொறுத்த வரைக்கும் எது சார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏசிசியே கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏசிசி த்ரெஷ்ஹோல்டு கீழே தாங்க இருக்கும், 29-30 டைம்ஸ் இருக்கும். நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. பட் ஏசிசியை நான் கன்சிடர் பண்றது இல்லை. இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணியிருந்தேங்க. பிரைஸ் டு புக் 1.45 1.5க்கு கீழே வர்றப்ப, அதாவது அல்ட்ராடெக் அக்வயர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சது. அல்ட்ராடெக் வந்து அக்வயர் பண்ற மாதிரி தெரியுது இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சிருந்தேன். இப்போதைக்கு சிமெண்ட் செக்டர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை கன்சிடர் பண்ணலாங்க. அது வந்து ஹோல்டிங் கம்பெனி தான், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அடுத்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோங்க. வேல்யூவேஷன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இயர் ஆன் இயர் ரெவன்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் மற்ற பிரைவேட் பிளேயர்ஸ்ட மார்க்கெட் ஷேரை லூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால நான் அதை கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து கம்பெனிகள் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு ரெக்கார்ட் டேட் செட் பண்றாங்க. ரெக்கார்ட் டேட் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஏஜிஎம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் ஏஜிஎம்ல அப்ரூவ் பண்ணிடுவாங்க டிவிடெண்ட்டுக்கு இல்ல போனஸ்க்கு ஸ்பிளிட்டுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல டிமர்ஜ் பண்றதுக்கு அப்ரூவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ரெக்கார்ட் டேட் இன்னும் சொல்லலை.
பெரும்பாலும் நம்ம கன்சிடர் பண்றது எல்லாமே நல்ல நிறுவனங்களா தான் கன்சிடர் பண்றோம். ஏஜிஎம்ல பெரும்பாலும் அப்ரூவல் கிடைச்சிரும். அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. பர்சனலா நான் எந்த ஃபெர்டிலைசர் கம்பெனியும் கன்சிடர் பண்றதே இல்லைங்க. கெமிக்கல்ஸ், டாடா கெமிக்கல்ஸ் கன்சிடர் பண்ணுவேன். பட் ஃபெர்டிலைசர் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸா அதோட ரெவன்யூ அப்படின்றது அக்ராஸ் த ஃபெர்டிலைசர் செக்டர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபெர்டிலைசர் செக்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அடுத்த ஒரு நண்பர் வந்து எனக்கு ஏஜ் 45+ சார், நான் வந்து லார்ஜ் கேப்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், மிட் கேப் ஸ்மால் கேப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படியே தவிர்த்துடணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல அதிகமான கன்சிடரேஷன்ஸை லார்ஜ் கேப்க்கு, பாண்டுக்கு, கோல்டுக்கு வைக்கலாம். இப்போ லார்ஜ் கேப்ல எடுத்துக்கிட்டோம்னா ஐடிசி, தென் ஹீரோ, தென் இண்டஸ்இண்ட் பேங்க், விப்ரோ, இதெல்லாம் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. டாக்டர் ரெட்டி வேற உங்களுக்காகவே கீழே வரும் அப்படின்னு சொல்லி சிட்டி இன்டர்நேஷனல் சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தா உங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். தென் மிட் சைஸ் கம்பெனிலையும் பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மா, தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பெட்ரோநெட் எல்என்ஜி, இதெல்லாம் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி பெட்ரோநெட் எல்என்ஜி. தென் ஸ்மால் கேப்னா ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பார்க்கலாம், ஏன்னா அது ஹோல்டிங் கம்பெனி. தென் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா புக் வேல்யூக்கு கீழே இருக்கு, கடன் கம்மியா இருக்கு. ஸோ கன்சர்வேட்டிவா ஏதாவது 1-2 ஸ்மால் கேப், ஒரு 3-4 மிட் கேப், ஒரு 5-6 லார்ஜ் கேப், இப்படி பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. இது என்னுடைய அனுபவம். அடுத்து அப்போலோ டயர்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது மாதிரி தெரியுதுங்க. 25 டைம்ஸ் earnings, 30 கீழே தான் இருக்கு. பிரைஸ் டு புக்கு 2க்கு கீழே தான் இருக்கு. தென் டெட் டு ஈக்விட்டி 0.20 இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நான் டயர் பிசினஸ் பாக்குறது இல்லை, பட் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா இன்னும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இறங்குனா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் டெட் கொஞ்சம் ஜாஸ்தி. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் தொடர்ந்து எழுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை மற்ற கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.